ஆண், பெண், குழந்தைகள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த விரதத்தை ஜாதி மத பேதமின்றி எந்த சார்பினரும் செய்யலாம். இந்த விரதம் அற்புத பலன்கள் தர வல்லது. 9 வியாழக்கிழமைகள் விதிமுறைப்படி விரதம் இருந்தால் நிச்சயமாக விரும்பிய எண்ணங்கள் நிறைவேறும். விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமையானாலும் சாய்நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம். எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதில் சாய்பாபாவை எண்ணி பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். காலை அல்லது மாலையில் சாய்பாபாவின் போட்டோவிற்கு பூஜை செய்ய வேண்டும். ஒரு தூய ஆசனத்தில் அல்லது பலகையில் மஞ்சள் துணியை விரித்து அதன் மேல் சாய்பாபா போட்டோவை வைத்து தூய நீரால் துணியால் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து திலகமிட வேண்டும். மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மாலை அணிவிக்கவும். ஊதுபத்தியும் தீபமும் ஏற்றி சாய்விரத கதையை படிக்கவும். சாய்பாபாவை ஸ்மரணை செய்யவும். நெய்வேத்தியம் வைத்து பழங்கள், இனிப்புகள், கற்கண்டு எதுவானாலும் வைத்து பிரசாதத்தை விநியோகிக்கவும். இந்த விரதத்தை பழதிரவிய ஆகாரங்கள் அல்லது பால், டீ, காஃபி, பழங்கள், இனிப்புகள் உட்கொண்டு செய்யவும். அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளை மதியமோ அல்லது இரவோ உணவு அருந்தலாம். நாள் முழுவதும் வெறும் வயிற்றோடு பட்டினியாக இந்த விரதம் செய்யவே கூடாது. 9 வியாழக்கிழமைகளும் முடிந்தால் சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யவும். முடியாதவர்கள் வீட்டிலேயே சாய்பாபாவின் பூஜையை பக்தி சிரத்தையுடன் செய்யவும். வெளியூர் செல்வதானாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். விரதத்தின் 9 வாரங்களில் பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது இன்ன பிற காரணங்களாலே விரதம் செய்ய முடியவில்லை என்றால் அந்த வியாழக்கிழமையை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் இன்னொரு வியாழக்கிழமை விரதம் இருந்து 9 வியாழக்கிழமைகள் நிறைவு செய்யவும். விரத நிறைவு, உத்தியாபனம், விதிமுறைகள். 9 வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அன்று 5 ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும். உணவு தங்களால் இயன்றதை அளிக்கலாம். நேராக உணவு அளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவோ பணமோ உணவுப் பொருளோ கொடுத்து உணவு அளிக்க ஏற்பாடு செய்யவும். சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை பரப்புவதற்காக நம்முடைய வீட்டிற்கு அருகில் வசிப்பவர், சொந்த பந்தம் தெரிந்தவர் என்று இந்த விரத புத்தகங்களை 5, 11 அல்லது 21 என்ற தங்களால் இயன்ற அளவு விநியோகம் செய்யவும். 9வது வியாழக்கிழமை விநியோகிக்கும் புத்தகங்களை அன்று பூஜையில் வைத்து பிறகு விநியோகிக்கவும். இதனால் புத்தகத்தை பெறும் பக்தரின் விருப்பங்களும் ஈடேறும். மேற்கூறிய விதிமுறைகளின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும். இது சாய் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். ஸ்ரீ சாய் விரத கதை. கோகிலா என்ற பெண்மணியும் அவர் கணவர் மகேஷும் குஜராத்தில் ஒரு ஊரில் வசித்து வந்தனர். இருவரும் அந்யோன்யமாக இருந்தனர். ஆனால் மகேஷ் அவர்களோ சுபாவத்தில் சண்டைக்காரராக இருந்தார். வரைமுறையற்ற பேச்சு, சிடுமூஞ்சித்தனம் நிறைந்தவராக இருந்தார். அக்கம் பக்கத்தினர் அவரது சுபாவத்தினால் தொல்லையடைந்தனர். ஆனால் கோகிலா அம்மாளோ மிகுந்த ஒழுக்க நெறியுள்ள பெண்மணியாக இருந்தார். இறைவன் மேல் தீரா நம்பிக்கை கொண்டு அனைத்தையும் சகித்துக் கொண்டிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கணவரின் வியாபாரம் நஷ்டமடைய ஆரம்பித்து நாளடைவில் ஒரேடியாக வருமானமும் நின்று போய்விட்டது. மகேஷ் வீட்டிலேயே இருக்க துவங்கினார். அதனால் இன்னும் அவர் சுபாவம் மோசமடைந்தது. முன்பை விட அதிக சிடுமுஞ்சி ஆனார். ஒரு மதிய நேரம் ஒரு முதிய சாது அவர் வீட்டு கதவருகில் நின்றார். முகத்தில் அபூர்வமான ஒளியும் தேஜஸும் நிறைந்து இருந்தது. அவர் கோகிலாவிடம் சாதம் பருப்பு அளிக்கும்படி கேட்டார். கோகிலாவும் சாதம் பருப்பு அளித்து இரு கை கோப்பி நமஸ்காரம் செய்தார். சாதுவும் சாயி உங்களை சுகமாக வைப்பார் என்று ஆசிர்வதித்தார். கோகிலா அம்மாளும் ஐயனே, சுகம் சாந்தி எங்கள் விதியிலேயே இல்லை போன்றிருக்கிறது என்று வருத்தமாக கூறி தன் துன்பம் நிறைந்த கதையை கூறினார். சாதுவும் ஸ்ரீ சாய்பாபாவின் விரதத்தை பற்றி கூறினார். 9 வியாழக்கிழமைகள்
பழ திரவிய ஆகாரங்களை அல்லது ஒருவேளை உணவு உட்கொண்டு முடிந்தால் சாய்பாபாவின் கோவிலுக்கு செல்லவும். வீட்டிலேயே சாய்பாபாவிற்கு 9 வாரங்கள் பூஜை செய்யவும். சாய் விரதம் 9 வாரங்கள் செய்து விதிமுறைப்படி நிறைவு செய்யவும். ஏழைகளுக்கு உணவளித்து சாய் விரத புத்தகங்களை தன்னால் என்றளவு 5, 11, 21 என்ற எண்ணிக்கையில் விநியோகிக்கவும். இப்படி சாய் விரதத்தின் மகிமையை பரப்பினால் சாய்பாபா உங்கள் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றுவார். இந்த விரதம் கலியுகத்துக்கேற்ற மிக உன்னதமான அற்புதங்கள் நிகழ்த்தும் விரதம். இந்த விரதம் கண்டிப்பாக அனைவருக்கும் மிகுந்த பலன்கள் அளிக்க வல்லது. அதனால் விரதம் இருப்போர் சாய்பாபாவின் மேல் திடமான நம்பிக்கையும் பக்தியும் வைத்தல் மிக அவசியம். பொறுமையும் மிக அவசியம். யார் என்று மேற்கூடியபடி விரதமும் நிறைவும் செய்கிறார்களோ சாய்பாபா அவர்களுடைய விருப்பங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று ஆசிர்வதித்து விட்டு சென்றார். கோகிலா அம்மாளும் 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருந்து 9வது வியாழனன்று ஏழைகளுக்கு உணவளித்தார். சாய் விரத புத்தகங்களை விநியோகித்தார். அவர்கள் வீட்டில் சண்டை சச்சரவு பேரளவுக்கு கூட இல்லாமல் போய்விட்டது. வீட்டில் பெரும் சுகம், அமைதியும் ஆனந்தமும் நிலவியது. அதே சமயம் மகேஷின் சுபாவமும் மாறி அவருடைய வியாபாரமும் சூடு பிடித்தது. சிறிது நாட்களிலேயே ஆனந்தமும் செல்வமும் பெருகியது. கணவன் மனைவி இருவரும் ஆனந்தமாய் வாழலாயினர். ஒரு நாள் கோகிலா அம்மாளின் மைத்துனர் மனைவியும் சூரத்திலிருந்து வந்தனர். பேச்சோடு பேச்சாக தங்கள் குழந்தைகளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்றும் பரீட்சையில் ஃபெயிலாகிவிட்டனர் என்றும் வருத்தப்பட்டனர். கோகிலா 9 வியாழக்கிழமைகள் விரதத்தின் மகிமையை கூறினார். சாய் பக்தியினால் குழந்தைகள் நன்கு படிக்க தூங்குவர். ஆனால் சாய்பாபாவின் மேல் அதிக விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்தல் அவசியம். சாய் அனைவருக்கும் அருள் புரிவார் என்று கூறினார். அவர் மனைவி விரத விதிமுறைகளை கேட்டார். கோகிலா கூறலானார். 9 வியாழக்கிழமைகள் பழம் திரவிய ஆகாரங்களை உட்கொண்டு முடியாதவர்கள் ஒருவேளை உணவு அருந்தி இந்த விரதம் செய்ய வேண்டும். 9 வியாழக்கிழமைகளும் சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனமும் செய்து வர வேண்டும். மேலும் இந்த விரதம் ஆண் பெண் குழந்தைகள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம். வியாழக்கிழமை சாய்பாபா போட்டோவிற்கு பூஜை செய்யவும், மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மாலை அணிவித்து தீபம் ஊதுபத்தி ஏற்றி பிரசாதம் நிவேதனம் செய்து விநியோகம் செய்து சாய்பாபாவை ஸ்மரணை செய்யவும். சாய் விரத கதை, சாய் ஸ்மரணை, சாய் பாமாலை, சாய் பாவனி இவற்றை பக்தியுடன் படிக்கவும். 9வது வியாழக்கிழமை 5 ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும். 9வது வியாழக்கிழமை இந்த சாய் விரத புத்தகங்களை இலவசமாக விநியோகிக்கவும். 5, 11 அல்லது 21 என்ற எண்ணிக்கையில். சூரத்திலிருந்து அவர் மைத்துனர் மனைவியின் கடிதம் சிறிது நாட்களிலேயே வந்தது. அதில் அவர் குழந்தைகள் சாய் விரதம் இருப்பதாகவும் மிக நன்றாக படிக்க துவங்கிவிட்டனர் என்றும் எழுதி இருந்தனர். மேலும் அவரும் இந்த விரதம் இருந்ததாகவும் விரத புத்தகங்களை ஆபீஸில் விநியோகம் செய்ததாகவும் எழுதியிருந்தார். அதை பற்றி அவர் எழுதுகையில் அவர் தோழி சாருவின் மகளுக்கு சாய் விரத பலனாக மிக நல்ல இடத்தில் வரன் அமைந்து நல்ல விதமாக திருமணம் நடந்தது. அவரது பக்கத்து வீட்டில் வசிப்பவரின் நகைப்பெட்டி தொலைந்து போயிருந்தது. அவர் சாய் விரதம் இருந்தார். 2 மாதங்களுக்கு பிறகு நகைப்பெட்டி திருப்ப கிடைத்து விட்டது. யாரு திருப்பி கொண்டு வைத்தாரு என்று தெரியாது. இப்படி பல அற்புதங்கள் நடந்தன. கோகிலா அம்மையாரும் சாய் விரத மகிமையை நன்கு புரிந்து கொண்டார். ஓ சாயி, இப்படி எல்லோர் மேலும் பொழியும் கருணை என் மேலும் பொழிவீராக. சாய் விரதத்தினால் ஏற்பட்ட பல அற்புத நலன்கள். இந்த விரத புத்தகத்தை முதலில் குஜராத்தியில் எழுதிய நிஷாஜானியின் சொந்த அனுபவம். அவர் எழுதுகிறார். முட்டிவலி ஆச்சரியமாக மறைந்த கதை. எந்த வியாதியானாலும் சாய் நாமத்தை ஜபித்தால் வியாதியின் தீவிரமும் வலியும் குறைந்துவிடும். சிறிது நாட்களிலேயே வியாதி பூரண குணமடைந்து விடும். எனக்கு கால் முட்டிகளில் வலி ஏற்பட்டது. சிறிது நாட்கள் முன்பு எலும்பு முறிவு ஆகியிருந்தது. அதனால் எலும்புகளின் சில துணுக்குகள் தனியாக முட்டியை அழுத்தி வலி ஏற்படுத்தி கொண்டு இருந்தது. டாக்டர் ஆபரேஷன் செய்து கொள்ள சொன்னார். ஆனால் நான் செய்து கொள்ளவில்லை. சிறிது நாட்களில் சரியாகிவிட்டது. பிறகு திடீரென்று முட்டியில் மீண்டும் வலிக்க ஆரம்பித்தது.
6 நாட்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க தைரியம் இல்லை. வலியோ தாங்க முடியாமல் இருந்தது. விடுமுறையை கழிக்க அனைவரும் ஷிரடி செல்ல திட்டமிட்டனர். பிறகு ராஜஸ்தானும் சுற்றி பார்க்க திட்டமிட்டனர். என்னால் அவர்களோடு செல்வது நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. கால் முட்டி வலியால் பெரும் ரகளையே செய்துவிட்டேன். காலும் முட்டியும் தனித்தனியாக பிரிந்துவிடும் போல் இருந்தது. அவ்வளவு தாளாத வலி. எனக்கு சாய்பாபாவின் மேல் பக்தி இருந்தது. விரதமும் அவ்வப்போது இருந்திருக்கிறேன். அதனால் விதிமுறைப்படி கூடிய விரதமோ பூஜை செய்து கதை படித்ததோ இதுவரை செய்ததில்லை. என் உறவினர் ஒருவர் 9 வியாழக்கிழமை விரத மகிமையை பற்றி கூறினார். எனக்கு 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருக்க வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஸ்கூட்டரில் உட்கார்ந்து சாய்பாபாவின் கோவிலுக்கு சென்றேன். கோவிலில் அவரிடம் பிரார்த்தித்தேன். நானும் ஷிரடி செல்ல வேண்டும், ராஜஸ்தானை சுத்தி பார்க்க வேண்டும். இந்த வலியும் வேதனையும் தாழ முடியவில்லை. நான் இந்த கோவிலின் வாசலை தாண்டுவதற்குள் என்னுடைய முட்டி வலி மறைந்தால் நான் 9 வியாழக்கிழமைகள் விரத முறைப்படி செய்து ஒழுங்காக விரத நிறைவும் செய்வேன் என்று சாய்பாபாவிடம் வேண்டினேன். என்ன ஒரு ஆச்சரியம்! என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட அனுபவமோ அற்புதமோ ஏற்பட்டதில்லை. கோவிலின் வாசற்படிக்கு வந்தவுடன் என் வலி மாயமாக மறைந்து விட்டது. நான் ஆனந்த கூத்தாடினேன். பிறகு நாங்கள் 15 நாட்கள் ஷிரடி, ராஜஸ்தான் சென்று வந்தோம். நிறைய நடந்தேன். சாயருளால் மலையே ஏறினேன். முட்டி வலி பேரளவுக்கு கூட இல்லை. SSC பரீட்சையில் நல்ல சதவீதம் எடுத்து பாஸ். ஹேதல் என்ற சிறுமி பள்ளியில் படித்துக் கொண்டு இருந்தாள். படிப்பில் சிறிதும் கவனம் செலுத்த முடியவில்லை. 9ஆம் வகுப்பு வரை எப்படியோ பாஸ் செய்து விட்டாள். தனக்கு எதுவும் ஞாபகத்தில் இருப்பதில்லை என்று பெற்றோரிடம் சொன்னாள். பெற்றோரோ கவலையுற்றனர். 10ஆம் வகுப்பில் எப்படி பாஸ் ஆவாள் என்று வருத்தப்பட்டனர். 10ஆம் வகுப்பில் காலாண்டு அரையாண்டு தேர்வுகளில் அனைத்து பாடங்களிலும் ஃபெயில் ஆகிவிட்டாள். தெரிந்தவர் ஒருவர் சொல்லி 9 வியாழக்கிழமை விரதம் ஆரம்பித்தாள். ஹேதலின் ஞாபக சக்தி அதிகரித்தது. எந்த ஆசிரியர்கள் அவளை பற்றி புகார் கூறினார்களோ அவர்களே அவளை புகழ ஆரம்பித்தனர். சாய்பாபாவின் அற்புத மகிமையால் SSC பரீட்சையில் 75% பெற்றாள். மாயமாய் போன கட்டி. ஜல்பா என்ற பெண்மணிக்கு காதில் வலி ஏற்பட்டு கேட்கும் சக்தி குறைந்து போன நிலை ஏற்பட்டது. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரிடம் காண்பித்தார். டாக்டர் பரிசோதனை செய்துவிட்டு காதில் பின்புறம் கட்டி இருக்கிறது என்று கூறினார். பிறகு பல டெஸ்ட்களை எடுத்துவிட்டு ஆபரேஷன் செய்வது அவசியம், பயாப்சி செய்ய வேண்டும் என்று கூறி 100 பெயரும் கூறினார். எல்லோரும் பயந்து விட்டனர். டாக்டர் 15 நாட்கள் கழித்து ஆபரேஷனுக்கு தேதி குறித்தார். அந்த சமயம் ஜல்பா 9 வியாழக்கிழமைகள் விரதம் ஆரம்பித்தார். 9 வியாழக்கிழமைகள் விரதம் பூர்த்தி செய்த பிறகே ஆபரேஷன் என்று பிடிவாதம் பிடித்தார். 9வது வியாழக்கிழமை ஏழைகளுக்கு உணவளித்து சாய் விரத புத்தகங்களையும் விநியோகித்தார். ஆஸ்பத்திரி சென்று பல டெஸ்ட்களையும் செய்து பார்த்தார். எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளும் நார்மல் என்று வந்தன. கட்டியும் காணாமல் போயிருந்தது. டாக்டர் எல்லாம் சரியாகிவிட்டது, இப்போது எந்த சிகிச்சையும் தேவையில்லை என்று கூறிவிட்டார். சாய்பாபாவின் மேல் ஜல்பா பூண்டிருந்த பக்தியும் நம்பிக்கையும் பன்மடங்கு ஆனது. பெரிய கண்டத்திலிருந்து தப்பினார். ரமேஷ் என்பவரின் மனைவிக்கு அவ்வப்போது மலச்சிக்கல் தொந்தரவு இருந்து வந்தது. அப்போது அவர் ஹரடே என்னும் மருந்தை வெந்நீரோடு சேர்ந்து உட்கொள்வார். ஒரு நாள் ஹரடே சாப்பிட்டு அதனுடன் கண்ணாடி டம்ளரில் வைத்திருந்த வெந்நீரை அருந்தினார். கண்ணாடி டம்ளர் உடைந்திருந்ததை பிறகு கவனித்தார். கண்ணாடி துண்டு வயிற்றில் சென்றிருக்குமோ என்று ஒரு சந்தேகம் வந்தது. அந்த கண்ணாடி துண்டை வீட்டில் தேடினார், கிடைக்கவில்லை. 2 மணி நேரம் கழித்து மலம் கழித்த போது ரத்தமும் சேர்ந்து கொட்டியது. ரத்தம் நிற்கவே இல்லை. அவர் கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கே போய்விட்டார். ரமேஷ் இதை பார்த்து பயந்து விட்டார். அப்பொழுது இரவு 1 மணி. ரமேஷ் சாய்பாபாவின் போட்டோ முன் நின்று மனமுருக வேண்டினார். மனைவிக்கு ரத்தம் கொட்டுவது நின்று உயிர் பிழைத்துக் கொண்டால் 9 வியாழக்கிழமை விரதம் விதிமுறையோடு செய்வதாக வேண்டிக் கொண்டார். சிறிது நேரத்திலேயே மலத்தோடு சேர்ந்து கண்ணாடி துண்டும் வெளிவந்து ரத்தம் கொட்டுவது நின்றது. அக்கணமே டாக்டரிடம் அழைத்து சென்றார். டாக்டர் டெஸ்ட் செய்துவிட்டு வயிற்றில் உட்காயம் ஏற்படவில்லை, இல்லை என்றால் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் என்று கூறினார். 1 வாரத்திலேயே குணமும் ஆனார். ரமேஷ் சாய் விரதம் இருந்து விரத மகிமையை பெருக்குவதற்காக புத்தகங்களையும் விநியோகித்தார். ரத்தான இடம் மாற்றம். நீலா என்பவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பெண்மணி. அவருக்கு அகமதாபாத்தில் இருந்து தூரமாக கட்சில்லாவில் இடம் மாற்றம் ஆனது.
செய்தி கேட்டு தலையில் இடி விழுந்தது போல் ஆனார். தனியாக இவ்வளவு தூரம் பெண்ணை எப்படி அனுப்புவது என்ற கவலையிலேயே அவர் அம்மாவின் ஆரோக்கியம் மோசமானது. பல இடங்களில் சிபாரசுக்காக அலைந்தும் அப்ளிகேஷன் போட்டும் ஒன்றும் பலனில்லை. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சினார் போல் இன்னொரு ஆர்டரும் வந்தது. இன்னும் 10 நாட்களுக்குள் கட்சிலாவில் ஆஜராகவில்லை என்றால் வேலை நீக்கம் செய்யப்படுவார் என்று இருந்தது. அன்று வியாழக்கிழமை நீலாவின் சிநேகிதி நந்திதா காலையில் அவரை பார்க்க வந்திருந்தார். சாய்பாபாவின் மேல் நம்பிக்கை வைத்து 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருக்குமாறு சொன்னார். அன்றே நீலா 9 வியாழக்கிழமைகள் விரதம் துவங்கினார். 3வது நாள் அவருக்கு ஒரு ஆர்டர் வந்தது. அவருடைய கட்சில்லாவிற்கான இடமாற்றம் ரத்தாகி அகமதாபாத்திலேயே வேறொரு கிளைக்கு மாற்றல் கிடைத்திருந்தது. அவரின் சாய் பக்தி அதிகரித்தது. 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருந்து பூர்த்தி செய்கையில் ஏழைகளுக்கு உணவளித்து சாய் விரத மகிமை பிரச்சாரத்திற்காக சாய் விரத புத்தகங்களை விநியோகித்து விரத நிறைவு செய்தார். திருமணம் ஆனது. ஒருவர் நன்கு படித்து வக்கீலின் அலுவலகத்தில் கிளார்க்காக இருந்தார். திருமண வயதை தாண்டியும் அவருக்கு நல்ல வரன் அமையவில்லை. அவர் சாய்பாபாவின் மேல் நம்பிக்கை பூண்டிருந்தார். அவ்வப்போது பாபா கோவிலுக்கும் போய் வந்தார். அவருடைய நண்பர் தீவிர சாய் பக்தர். அவர் சாய் விரத நிறைவு விதிகளையும் சொன்னார். விதிகள் அறிந்த நம் நண்பரும் 9 வியாழக்கிழமைகள் சாய் விரதம் பூண்டு 9வது வியாழக்கிழமை ஏழைகளுக்கு உணவளித்து சாய் விரத புத்தகங்களை விநியோகித்து விரத மகிமையை பெருக்கினார். அவருக்கு ஒரு நல்ல அழகும் குணமும் நிரம்பிய வேலையில் இருக்கும் பெண் மனைவியாக அமைந்தார். இன்ன பிற அற்புதங்கள். ஒரு இளைஞர் எம்காம் வரை படித்தும் வேலை கிடைக்காமல் திண்டாடினார். அவரும் அவர் தாயாரும் 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருந்தனர். விரத நிறைவும் முறைப்படி செய்தனர். அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. ஒரு கலைஞரின் குடும்பம் அவருடைய கலையின் மூலம் பெற்ற வருமானம் கொண்டே ஜீவிதம் நடத்தியது. அவருக்கு நாடகம், டிவி போன்றவற்றில் சான்ஸ் கிடைக்கவில்லை. 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருந்தார். திடீரென்று அவருக்கு நல்ல கிராக்கி ஏற்பட்டு குஜராத்தி திரைப்படங்கள், டிவி நாடகங்களில் முக்கிய வேடமிட்டு நடிக்க ஆரம்பித்தார். குடும்பத்திலும் நல்ல ஆனந்தமும் செல்வமும் பெருகியது. ஒரு நண்பர் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து வருமானம் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டார். 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருந்தார். விரத மகிமையால் வியாபாரம் நன்கு செழிக்க துவங்கியது. அமெரிக்காவில் மகனுக்கு MBBS அட்மிஷன் கிடைக்காமல் ஒரு பெண்மணி அவதிப்பட்டார். சாய் விரத புத்தகம் எப்படியோ அவர் கை சேர்ந்து அவரும் 9 வியாழக்கிழமைகள் விரதம் பூண்டார். ஆச்சரியப்படத்தக்க வகையில் 3வது வியாழனே அமெரிக்காவில் மெடிக்கல் அட்மிஷன் கிடைத்தது. அதிசயமான ஒரு சம்பவம். திருமணமாகி 18 வருடங்கள் கழிந்து பெண் குழந்தை பிறந்தது. மகேந்திரன், ரேகா தம்பதியினருக்கு மணமாகி பல வருடங்கள் கடந்தும் குழந்தைகள் இல்லை. ரேகாவின் மாமியார் வீட்டிலும் பலவாறாக பேசி மனதை புண்படுத்தினர். எத்தனை சிகிச்சைகள் செய்தும் பலனில்லை. எத்தனையோ பரிகாரங்கள் செய்தும் பயனில்லை. அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார். அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் சுரேஷ் என்பவர் ஒரு நாள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். ரேகா சுரேஷிடம் காரணம் கேட்டதற்கு திருமணமாகி 10 வருடங்கள் கழித்து குழந்தை பிறந்திருப்பதையும் மேலும் அவரும் அவர் மனைவியும் சாய் விரதம் இருந்ததையும் சாய்பாபாவின் மகிமையும் கூறி ரேகாவையும் 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருக்குமாறு சொன்னார். அடுத்த நாளே சாய் விரத புத்தகத்தையும் ரேகாவிற்கு அளித்தார். ரேகாவும் பக்தி பூர்வமாக 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருந்து முறைப்படி விரத நிறைவும் செய்தார். சாய்பாபா அவர் மேல் கருணை கொண்டார். திருமணமாகி 18 ஆண்டுகள் கழித்து சாய் விரத மகிமையால் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி